மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. இவன் அவனை போடுறான் மறுபடியும் கண்டினியூ ஆகுது, அவ்வளோதான். படத்துக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்கான், ஃபைட் கிளப். படத்துக்கு வேற டைட்டில் வச்சிருக்கான், ஃபைட் கிளப்புக்கு பதிலாக. ஓகே ப்ரோ, பரவாயில்ல, நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் வந்து உண்மையிலே பெருசாக அந்தளவுக்கு இல்லை பிரதர். ஹீரோயின் தான் கொஞ்ச நேரம் காமிச்சிருந்தாங்க, ஃபுல்லாக காட்டலை. கடைசி பாயிண்ட் வந்து என்னன்னா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி உருவாக்குறோம். அதனால தான் லோகேஷ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை. படம் நல்லா இருக்குண்ணா. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி தானா, எல்லா தப்பு இதுலேருந்து ஆரம்பிக்கும்னு பார்த்தா ட்ரக்லேருந்து தான் ஆரம்பிக்கும். இப்போ இருக்க பசங்களுக்குலாம் ஈஸியாக இப்போ எல்லா பசங்களும் என்ன பண்ணுறாங்க, கையில் காசு இருக்க மாட்டேது, என்ன பண்ணுறதுன்னா டக்குன்னு ட்ரக் விற்கிறது, கஞ்சா விற்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அதுலேருந்து வெளியே வரணும், ஒரு நல்ல ஒரு சொசைட்டி கொண்டு வரணும். கடைசி பாயிண்ட் வந்து என்னென்னா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி உருவாக்குறோம். அதனால தான் லோகேஷ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை. படம் நல்லா இருக்குது, விஜயகுமார் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு 10 உரியடி சேர்த்து வச்ச மாதிரி ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காப்புல, அவ்வளோ அழகாக இருக்குது. கோவிந்த் வசந்த் மியூசிக் நல்லா இருக்குது. அவினாஷ் ப்ரோ வில்லன் ரோல் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவரோட லுக்கே வந்து வில்லனிசம் அப்படி காட்டுது, பயங்கரமாக நல்லாயிருக்கு. எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படத்துக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் வச்சுருக்கான், ஃபைட் கிளப். டேவிட் ஃபின்ச்சர் பண்ணியிருப்பாப்புல. ஆனால் அந்த தமிழுக்கு ஃபைட் கிளப் அருமையாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ ஃபைட்ஸ் இருக்குங்க. படம் வந்து உண்மையிலே பெருசாக அந்தளவுக்கு இல்லை பிரதர். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு, ஹீரோயிஸும் அது இதுன்னு. பட் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து எப்படின்னா, இது வந்து சென்னையில் இருக்க ஒரு ஏரியா பீப்புள் வந்து இப்படி தான் இருப்பாங்கன்னு தப்பாக ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து எப்படின்னா எப்போ தான் சரக்கு அடிப்பார், தம் அடிப்பார், கஞ்சா குடிப்பார்ன்ற மாதிரி ஒரு தப்பாக ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து செகண்ட் ஹாஃப்லாம் வந்து என்ன ஸ்டோரி எங்கே போகுதுன்னே தெரியல, சரிங்களா. படம் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. இவங்க ஃபைட் கிளப்னு சொல்லிட்டு இவங்க பண்ண ப்ரமோஷன் அப்போ ஏதோ மெசேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு அடிலாம் உண்மையிலே படத்தில் வந்து பயங்கர கண்டென்ட் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப புவராக இருக்குது. இன்னொன்று இந்த குரூப்பிசம், என்ன சொல்லுது, வயலன்ஸு, இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. படத்தில் வந்து ஏதோ கஞ்சா விற்கிறது, ஏதோ பார்ட் டைம் பிஸ்னஸ் மாதிரி, அது விற்றா லைஃப்பில் செட்டில் ஆகி இது பண்ணி குடும்பத்தை காப்பாற்ற முடியுற மாதிரி தப்பாக ப்ரொஜெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. படம் ஓவரால் வந்து எப்படின்னா, எது பண்ணாலும் தப்பு இல்லை. இப்போ குரூப்பாக இருக்குது, நம்ம கூட ஒருத்தவங்க சண்டை செஞ்சால் பதில் நம்ம சண்டை செஞ்சு அவங்கள அடித்து பிரியலாக்கணும், அப்போ தான் நமக்கு எத்துன்ற மாதிரி தப்பாக ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. சரி, ரொம்ப என்ன சொல்லுது, ஸ்டோரி வந்து ரொம்ப தப்பாக ப்ரொஜெக்ஷன் ஆகுது பார்க்குறவங்களுக்குலாம். படத்தோட மேக்கிங்கு ஸ்டண்ட்டெல்லாம் உண்மையிலே எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. அதனால் ஸ்டோரி வந்து ஓகேவாக கூட இல்லாத மாதிரி இருந்தனால தான் படத்தில் மற்ற எதுவும் பெருசாக தெரியல. படத்தில் உண்மையிலே சினிமோட்டோகிராஃபி பயங்கரமாக, மியூசிக் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் லவ் சீன்ஸ் வரும், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் இவங்க ஃபஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறம் எங்கேயோ கொண்டு போய் படத்தை முடிக்கும்போது ஒரு மாதிரி முடிச்சிருப்பாங்க. இன்னொன்று வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இழுத்துருப்பாங்க. என்ன சொல்ல, படத்தில் ஓவர் ஆக்ஷன், ரொம்ப வயலன்ஸ், ரத்தம் சொட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபேமிலியெலாம் கண்டிப்பாக அதை பார்க்கவே முடியாது. படத்துக்கு அதனால் கொடுத்துட்டாங்க. ஆனால் படம் ஸ்டோரி வந்து அந்தளவுக்கு ஒருத்த வீக்காக ரொம்ப இருக்குது. விஷுவல் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி அதுவும் நல்லா இருந்துச்சு. மியூசிக் சொல்ல சூப்பராக இருக்குது. மியூசிக்லாம் என்ன ஒரு லூப் மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. இவன் அவனை போடுறான் மறுபடியும் கண்டினியூ ஆகுது, அவ்வளோதான். மற்றபடி என்ன சொல்கிறது, கதை மாதிரிலாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து கஞ்சா விற்கிறது, சின்ன பிள்ளைங்க இந்த கஞ்சா பொட்டலாம் அதெல்லாம் கொண்டு போகிறது, அதெல்லாம் தவிக்கணும்னு சொல்ல வர்றாங்க. அதை வந்து எப்படிலாம் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது தான். ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு சண்டை இருக்குது, அதை மித்தவங்களாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல விஷுவல்ஸு, நல்ல ட்ரிப்பியாக எடுத்துருக்காங்க. நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாருக்கும் நல்லா பார்க்க நல்லா இருக்குது, தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்தோம்னா நல்லா அந்த கிளாக் சவுண்டு, அந்த தோன்றதாக இருக்கணும். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு கத்தி எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கு வந்து ஒரு நல்லா இதாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது நல்லா சாஃப்ட் மியூசிக்லாம் கொடுத்து நல்லா இருந்துச்சு பார்க்க. ஓகே ப்ரோ, பரவாயில்ல, நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஃபைட் தான் ப்ரோ, இப்போ எல்லாமே ஃபைட்டு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு எல்லாமே. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட்டில் அந்த மாதிரிலாம் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃபு அதே மாதிரி தான் ப்ரோ. விஜயகுமார் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தோம் ப்ரோ, அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு ப்ரோ, எல்லாமே ஃபைட்டு. ஒரு சில பாலிடிக்ஸ் கொஞ்சம் வந்துச்சு ப்ரோ, அவ்வளோதான். எல்லாத்தையும் பொய்யா சொல்கிறாங்க ப்ரோ, அதெல்லாம் கிடையாது. படம் செம்மையாக இருந்துச்சு. விஜயகுமார் மிரட்டியிருக்காரு, புது டேரக்டர் வந்திருக்காரு, அடுத்து பெரிய ஹீரோட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா தான் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி மியூசிக்லாம் செம்மையாக இருந்துச்சு. மிரட்டியிருக்காரு. கோவிந்த் வசந்த் எப்போவுமே மெலடி தான் பண்ணுவாருன்னு நினச்சோம், ஆனால் இங்கே எல்லாம் ராவாக இருக்குது, செம்மையாக இருக்குது. படத்துக்கு வேற டைட்டில் வச்சுருக்கலாம், ஃபைட் கிளப்புக்கு பதிலாக. அது ஒரு கல்ட்டு, இது வேற. அதுங்க இதுக்கும் ஏன் கனெக்ட் பண்ணிட்டு அது மாதிரி எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக இருந்துச்சு. எடிட்டிங் செம்ம ஒர்க்கு, ஃபுல்லாக மாண்டேஜாக எடுத்து அதை எடிட் பண்ணி செம்மையாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு ப்ரோ, எல்லாம் நல்லா இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நான் ரிவ்யூ கொடுத்தேன். மலையாளம்ல அங்காமலை டைரிஸ்னு ஒரு படம் இருக்குது, அதோட டச் இருந்துச்சு இதில். இந்த லிஜோ ஜோஸ் அவரோட டச் இருந்துச்சு படத்தில், நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இல்லை கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு.
இளைஞருக்கு ஏற்ற இனிய படம், நல்ல படம், உறவுக்கு தக்கது, நல்ல படம். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா ஆக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டோரி சொல்ல ஆக்ஷன் தான், சோஷியோ பொலிட்டிக்கலாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. ஃபைட்லாம் நல்லா இருக்குது. ஃபுல்லாக கேங் வார் தான். வட சென்னை மெட்ராஸ் மாதிரி கேங் வார். நல்லா இருக்குது படம். பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். பசங்களாம் என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஷிப் அந்த அளவு ஓகே தான். இல்லை பசங்களாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை. நல்லா இருக்குது படம். படத்தில் ஃபைட்டு தான், ஃபுல்லாக ஃபைட்டு கேங் வார் அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஓகே பார்க்கலாம் ஒரு தடவை. நல்லா தான் இருக்குது படம். சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. அந்த கட்டிங்ஸு நிறையா விஷயங்கள் நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. கண்டினியூட்டி நல்லா இருந்தது. எல்லாம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். கதை நீங்கள் சென்னை அந்த ட்ரக்ஸு அதோட அந்த நீங்கள் யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க வட சென்னை அந்த சாயலில் இருக்குது. பட் ஆனால் அவங்க ஸ்டைலில் செப்பரேட்டாக நல்லா இருக்குது. மியூசிக் தரமாக இருந்துச்சு ப்ரோ. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. பிஜிஎம்லாம் மிரட்டினாப்ல நல்லா இருக்குது. தரமாக இருக்குது. பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நம்பி பார்க்கலாம். விஜயகுமார் புதுமையான ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் ஒர்த்து, படம் ஒர்த்து, ஃபைட் எல்லாமே நல்லா இருக்கு. அதோட நல்லா இருக்குது படம். பார்க்கலாம், படம் ஹிட்டு. போதைப் பொருள் அடிக்ட் ஆகி 2 நண்பர்களோட ஃபஸ்ட்டு அவங்க எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் மேலே வர்றதுக்காண்டி எவ்வளோ துரோகம் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையாகிறத காட்டுறாங்க. கடைசியில் வன்முறையில் அதனால் படிக்கிற பசங்களை வன்முறைக்குள்ளே உள்ளே தூண்டி விட்டு அதுலேருந்து அந்த பசங்க எப்படி வெளியே வராங்க அப்படின்றதான் படம். படம் நல்லா இருந்துச்சு. நல்ல மெசேஜ் தான் சொல்லியிருந்தாப்புல. அதிகமாக போதைப்பொருள் யூஸ் பண்ணுறதா இருக்குது படத்தில். அதெல்லாம் மீறி எப்படி வர்றது, ஒரு இதுக்கு உள்ளே போயிட்டு எப்படி வெளில வர்றது அப்படின்றத நீட்டாக காமிச்சிருந்தாப்புல விஜயகுமார். ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பாடல்கள் அந்தளவுக்கு இல்லை. ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. மேக்கிங் நல்லா இருந்துச்சு. எடிட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் தான் கொஞ்சம் நேரம் காமிச்சிருந்தாங்க. ஃபுல்லாக காட்டலை. ஏதோ தூங்க விடாமல் 2 மணி நேரம் நம்மளை கொண்டு போகிறாங்க, அவ்வளோதான். ஹீரோயின் ஹீரோயின்காண்டி படம் பார்க்கல. ஸ்போர்ட்ஸை பற்றி காட்டியிருக்காங்கண்ணே. ஸ்போர்ட்ஸில் இருந்தால் அதாவது நம்ம ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாது, அதை சொல்லியிருக்காங்கண்ணே. மேக்கிங் எடிட் பிடிச்சிட்டாங்கண்ணே. பரவாயில்ல, ஒரு வேறு லெவல் படத்துக்கான எடிட்ண்ணே. ஃபைட்ண்ணே. ஃபுல்லாகவே ஃபைட்டு. அதில் சில பல ஃபைட்டு சூப்பராக இருக்குது. பெரிய படத்தில் பண்ண அளவுக்கு ஃபைட்டு மாறிட்டுருக்காங்க. விஜயகுமார் படம்னாலே ஃபைட்டு தானே. 3 படமுமே ஃபைட்டு தான். இந்த படமும் அதே மாதிரி ஃபேமிலியோடு வந்து பார்க்க முடியாதுண்ணே. ஃபைட் கிளப்புன்னு படத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைட்டாக தான் இருக்குது. ஒரு ஆல்ரெடி நடந்த சம்பவத்தை ஒருத்தர் நம்ம இன்னொருத்தர் சொன்னோம்னா எப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு லீனியராக தான் போயிட்டுருக்கு. அதை ஃபுல்லாமே இப்படி தான் இப்படி மாற்றணும்னு ஒருத்தர் வர்றாருன்னா அவர் வந்து எப்படி மாறி மறுபடியும் எப்படி மாறுறாங்கிறது ஒரு சொல்கிறது இந்த கதையாகவே இருக்குது. மற்றபடி ஃபைட் சீக்வன்ஸ்லாமே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு பார்க்கும்போது. தமிழ் சினிமாவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. படத்தில் பிடிச்ச விஷயம்னா ஃபுல்லாக ஆக்ஷனாக இருந்துச்சு. அது ரொம்ப இருந்ததாலுமே சில இது வந்து மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சீன் வந்து அந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அடாப்ட் ஆகி நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. மேக்கிங் உண்மையிலே தரமாக பண்ணியிருந்தார். அவர் ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன் டேரக்டருக்கு. ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு படத்துலேயே. அடுத்தடுத்த படம் இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். இதோட பெஸ்ட்டாக கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஃபைட் கிளப் படம் ஒரே ஃபைட்டாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தில் வந்து நிறைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சிகரெட்டு, அந்த கஞ்சா இந்த மாதிரி சம்மந்தமாக எடுத்திருக்காங்க. அந்த இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் என்ன மாதிரி பணத்துக்காக என்ன செய்கிறாங்க, எப்படிலாம் கெட்டு போகிறாங்க, அந்த கெடுறதுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்காங்கங்கிறத நல்ல ஒரு கான்செப்டாக எடுத்திருக்காங்க. ஆனால் இதை வந்து அவங்க கெட்டு போகாமல் அதுலேருந்து திருந்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கணும் இந்த படம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். கதைக்களங்கள் ஏற்கனவே பழைய கதை தான். நம்ம சுப்பிரமணியபுரம் அந்த மாதிரி உள்ள அந்த கேங் வார் இதில் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அங்கிட்ட அடிச்சிக்கிறது, இந்த மாதிரி ஒரு 2 கேங் இருந்துச்சுன்னா அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைகளை வந்து அதை வந்து பின்புலமாக யார் வந்து சகுனியாக வேலை பார்க்குறாங்கங்கிற மாதிரி காமிச்சு இந்த கேங் வாரை வச்சு எப்படி அவங்கவுங்க தன்னோட இதை ரெடி பண்ணிக்கிறாங்க, தன்னோட அந்த அரசியல் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அதாவது இதில் ஒரு சின்ன சீன் சொல்லலாம்னா, ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல இருந்து எப்படி மாறுறாங்கிறத ஒரு செவர் போஸ்டர்லேயே காமிச்சிருப்பாங்க. அவரோட பேர் அவர் பக்கத்தில் சின்ன பேராக வரும், அடுத்து அவர் பேர் வரும், அதுக்கு மேலே இப்படி ஒவ்வொன்றா அந்த ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு எடிட்டிங்லேயும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீனையும் சிங்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாகவும்
ஒவ்வொரு நாட்கள் இத்தனை நாள் இருக்காங்கிறத வந்து ஒரு சீன்லேயே சொல்லிடுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் படத்தை 3 மணி நேரமாக பண்ணோம்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் பாட்டு சூப்பராக இருக்குது. மலையாளம் கலந்த ஒரு பாடல் வருது, ஊடால ஒரு பாடல், அப்புறம் 2 இளையராஜா பாடல் வருது. இளையராஜாவோட மியூசிக் கொஞ்சம் வருது. ஆனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தோட மேக்கிங், எடிட்டிங் தான் நம்ம பெருசாக பேசணும். படத்தோடனா ஒரு சீன் முடிஞ்சு அடுத்தடுத்த சீன், இப்போ ஒரு ஃபைட்டுன்றப்ப ஒரு 10 ஃபைட்டு இவங்க ஆல்ரெடி குறைச்சிருப்பாங்க. ஒரு 100 ஃபைட்டை வந்து சின்ன பிட்டா கொடுத்து அடுத்தடுத்த சீனுக்கு போயிட்டாங்க. நீட்டாக ஃபுல்லாக காட்டணும் அப்படின்னா அது ரொம்ப நேரம் ஆயிருந்திருக்கும். ஒரு 15 வருஷம் நடந்த கதையை ஒரு 2 மணி நேரத்தில் காட்டணும் அப்படின்ற அளவு விறுவிறுப்பாக காட்டியிருக்காங்க. படத்தில் பிடிச்சதுன்னா ஃபைட்டு தான் ப்ரோ. ஃபைட்டு மட்டும்தான் படத்தில். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஃபைட்டு தான். என்ன அதே மாதிரி இந்த போதைப் பொருளாக எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அதை திருப்பி யூஸ் பண்ணி அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வெறும் புகையாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட்டு. ஓகே, குட் படம். மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345.